இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த அதிகாரத்தில் யோவான் 2 நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிறார். முதலாவதாக யோவான் உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதியில் பூமியில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சியை காண்கிறார். பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க யோவான் காண்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர காண்கிறார். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யார் இந்த 144,000 பேர்? இவர்கள் உபத்திரவ காலத்தின் மத்தியில் நடந்தேறும் கோகு மாக்கோகு யுத்தத்தின் விளைவாக இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் வனாந்தரத்தில் மன்னாவினால் போஷிக்கப்படுவார்கள். உபத்திரவ காலத்தின் 2வது 3½ ஆண்டின் போது அந்தி கிறிஸ்துவின் சொரூபம் எருசலேம் தேவாலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா ஜனங்களும் அதை வழிபடுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுவார்கள். இந்த பாழாக்கும் அருவருப்பிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட இந்த 1,44,000 பேர் பெருமூச்சு விட்டு அழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். இப்பொழுது யோவான் 2வதாக ஒரு நிகழ்ச்சியை காண்கிறார். இது உபத்திரவ காலத்திற்கு பின் பரலோகத்தில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சியாகும். ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க காண்கிறார். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் யோவானை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு யோவான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றார். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அதாவது இவர்கள் உபத்திரவ காலத்தின் போது மரித்த இரத்த சாட்சிகள். இத்துடன் அதிகாரம் 7 முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.